ஹாய் everybody. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படையப்பா படம் 50 கோடி வசூல் பண்ணல அப்படின்னு சொன்ன ஹேட்டர்ஸ்களுக்கு 50 கோடி இல்லைங்க 60 கோடி அப்படின்ற உண்மை வெளியாயிருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. சூப்பர் ரஜினிகாந்த் அவர்களுடைய படையப்பா படம் பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 10 1999 ஆண்டு வெளியாச்சு. ஆக மொத்தம் 90s. ஓகேங்களா? இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படையப்பா படம் என்னென்ன வசூல் சாதனை புரிஞ்சது, அது மட்டும் இல்லைங்க என்னென்ன தியேட்டர்ல எவ்வளவு நாள் ஓடிச்சு அப்படின்றத நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தோம். 100 நாள் பார்த்தீங்கன்னாக்கா 128 திரையரங்குகள்ல, 175 நாள் பார்த்தீங்கன்னாக்கா 11 திரையரங்குகள்ல, 200 நாள் சென்னையில ஓடி இருக்கு, 275 நாள் கோவையில ஓடி இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 65 நாள் எத்தனை திரையரங்கு பார்த்தீங்கன்னா 225 திரையரங்குகள்ல ஓடி இருக்கு. இது பிரம்மாண்ட சாதனை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பா ஆந்திராவில் பார்த்தீங்கன்னாக்கா 34 திரையரங்குல ஓடி இருக்கு. அது மட்டும் இல்லைங்க 133 நாட்கள் கண்டினியூவா ஓடி இருக்கு. இதுதான் பிரம்மாண்ட சாதனை. அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படையப்பா படம் பல சாதனைகளை படைச்சிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க எல்லாரும் கண்கூட பார்த்துருப்பீங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஹேட்டர்ஸ்னா யாரு? நம்ம விஜய் ரசிகர்களும் கமலாண்டிகளும் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா 50 கோடி வசூல் பண்ணல, இதெல்லாம் கதை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிறைய சமூக வலைதளங்களால இவங்க பரப்பிட்டு இருக்காங்க. எவ்வளோ நம்ம முன்னாடி ஒரு பேப்பர் கட்டிங் கூட வந்துச்சு. அதாவது சவுத் இந்தியானா என்ன ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. அதாவது நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இங்க எல்லா ஸ்டேட்டையும் சேர்த்து முதல்ல 50 கோடிக்கு மேல வசூல் பண்ண படம் நம்ம படையப்பா. ஓகேங்களா? இந்த படம் எப்போ வந்துச்சு? 1999 ஆண்டு. அப்போ டிக்கெட் ரேட் என்னங்க அதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். 4 ரூபாய் 5 ரூபாய் அவ்வளவுதான். இப்போ இங்க விஜய் ரசிகர்கள் என்ன சொல்றாங்க, கில்லி படத்தை கொண்டு வந்து இதுல ஜாயின் பண்றாங்க. கில்லி படம் தான் பாத்தீங்கன்னாக்கா அதிக வசூல் பண்ணுச்சு, நம்ம படையப்பா படம் 44 கோடி தான் வசூல் பண்ணுச்சு அப்படின்னு சில பேர் கமெண்ட்ல கூட சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு புரிதல் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். கண்டிப்பா அதுக்கான நான் உங்களுக்கு எவிடன்ஸை இணைச்சிருக்கேன். நான் இதுல பொய் சொல்ல போறது கிடையாது. உங்க கையில மொபைல் இருக்கும், போயிட்டு நீங்க கூகுள்ல செக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும். ஓகேங்களா? இன்றைய காலகட்டத்துல எந்த ஒரு பொய்யும் யாரும் பரப்ப முடியாது. அதனாலதான் விஜய் அவர்கள் சினிமாவுக்கு போயிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வடை சுட முடியாது, வடை சுட்டா மக்களே திருப்பி அடிப்பாங்க அப்படின்றது அவருக்கே புரிஞ்சிருச்சு. ஆனா இப்போ அரசியல வடை சுடலாம், ஆனா அது இப்போ அது பொழப்பாவே போயிடுச்சு. இணைச்சிருக்கு பாருங்க எவ்வளவு வசூல் பண்ணிருக்குது அப்படின்றது. இதோடைய பட்ஜெட் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 14 கோடி பட்ஜெட்டுங்க. இது வசூல் பாத்தீங்கன்னா கிராஸ் வசூல் 60 கோடி. இது வேர்ல்டு வைடு நெட் பாத்தீங்கன்னாக்கா 51 கோடி, டொமஸ்டிக் நெட் பாத்தீங்கன்னாக்கா 41 கோடி. இது ப்ராஃபிட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், அதையும் நீங்க பாருங்க. ப்ரொடியூசருக்கு பாத்தீங்கன்னாக்கா 43.55% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இதுல டிஸ்ட்ரிபியூட்டர் பாத்தீங்கன்னாக்கா 35.71% அவருக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39.21, அதாவது 40% அவங்களுக்கு ஓவராலா அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. இதெல்லாம் தெரியாம நீங்க தண்டவாளத்துக்கும் வடை சுட்டா மக்கள் இல்ல எல்லாருமே காரி துப்புவோம். இதுதான் உண்மையான தருணம். அதாவது நீங்க சொல்றீங்க கில்லி படம் பாத்தீங்கன்னாக்கா சரி 50 கோடி கலெக்ட் பண்ணதாவே இருக்கட்டும், ஆனா 33 கோடின்னு தான் சொல்றாங்க. சரி அப்படியே கூட வச்சுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்போ படையப்பா எப்போ வந்துச்சு? 1999 வந்துச்சு. ஓகேங்களா? அப்போ டிக்கெட் என்ன ரேட்டு? கிட்டத்தட்ட ஒரு 4 ரூபாய் 5 ரூபாய் அவ்வளவுதான். இந்த கில்லி படம் எப்போ வந்துச்சு? 2004 ஆண்டு வந்துச்சு. கிட்டத்தட்ட 5 வருஷம் கேப் இருக்கு. ஓகேங்களா? அப்போ இது 90s படம், அது 2K கிட்ஸ். ஓகேங்களா? அப்போ 2Kல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10 ரூபாய் 15 ரூபாய் டிக்கெட் வந்துச்சு. அப்போ நீங்களே இப்போ நீங்க யோசனை பண்ணீங்க, நம்ம படையப்பா படம் அப்பயே 60 கோடி வசூல் பண்ணிருக்கு. எப்போ? 4 ரூபாய் 5 ரூபாய் டிக்கெட் இருக்குல்ல, இப்போ 10 ரூபாய் 15 ரூபாய் இருக்கு. நீங்க 10 ரூபாயிலே போட்டாங்களா கூட அது 120 கோடி வருது. ஓகேங்களா? அப்படியே நீங்க 15 ரூபான்னு போட்டா கூட அப்படியே 2 மடங்கு ஆக்குச்சுன்னா அது 180 கோடி ஆகுது. ஓகேங்களா? அப்போ நீங்க படையப்பா படத்து கூட இப்போ கம்பேர் பண்ணவே கூடாது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த புரிதலே உங்களுக்கு இல்ல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா கில்லி படம் பாத்தீங்கன்னா நம்ம மகேஷ் பாபு படம், அது நான் ஒக்கடா என்னமோ தெரியல, அந்த படத்தை காப்பி அடிச்சதுதான் இது. மகேஷ் பாபு ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, அவர் பாவம், அதாவது அவர் படம் அங்க ஓடிட்டு இருக்குல்ல, அந்த கில்லி படம் தெலுங்கு படம் டப்பிங்க, அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த படத்தை சீக்கிரமா எடுத்துட்டாங்களாம். ஏன்னா நல்லா ஓடிட்டு இருந்தப்போ
அப்போ மக்களே அந்த படத்தை பார்த்துட்டாங்க. அது எல்லாத்தையும் பார்த்த பிறகு திருப்பி அந்த படம் இவ்வளவு வசூல் பண்ணுச்சுன்னு சொல்றீங்க. சரி, ஓகே. அப்படியா இருந்தாலும் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் நீங்க ஏணி வச்சாலும் எட்டாது. அப்படி இருந்தா கூட இந்த படம் பாத்தீங்கன்னா 50 கோடிய அது 1999 தொட்டுடுச்சு. அதை நீங்க வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க பண்றது அது வந்து ரெக்கார்டு கிடையாது, அது வேற. ஓகேங்களா? எது எப்படியோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாத்துக்குமே முன்னோடி. அவர் வந்து ரெக்கார்டு பிரேக்கர்ல ரெக்கார்டு மேக்கர் அப்படின்றத எல்லாரும். ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படையப்பா கூட மற்ற படங்களை கம்பேர் பண்ற இந்த ஹேட்டர்ஸ்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.